ஹாய் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது சில பல விஷயங்களுக்காக கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் அந்த விஷயத்துக்காக நம்ம கவலைப்படாதீங்கன்னு சொன்னோம்னா அப்போ தான் அவங்க கவலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நம்ம என்ன சொன்னோம்னாலும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்க போகிறதில்ல. நாமளே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நாமளே கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம கேட்க போகிறதில்ல. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னா இன்டர்நேஷ்னலாக ரெகனைஸ்டு ஒரு ரிசர்ச் மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கவலைப்படுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சாயந்தரம் 7லேருந்து 7:15 மணி வரலும் இந்த விஷயத்த நினச்சி கவலைப்பட போகிறேன் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் கவலைப்படுங்க. அப்போ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக அந்த மூளை ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் தான் நம்ம கவலைப்படணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பழக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அந்த 7 to 7:15 நம்ம கவலைப்படலாம். மீதி நேரம் நம்மளுடைய ஒர்க்கை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஷெட்யூலுக்கு போய் அப்புறம் அந்த டைம்லேயும் வேறு ஏதாவது நமக்கு ஞாபகம் வர ஆரம்பித்து நம்ம அந்த கவலைப்படுறதே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் நல்லா இருக்கு, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நன்றி.